வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டை டிச்சிங்கில் 5வது நாள். அதாவது பார்த்தீங்கன்னா சட்டையில் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்றா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவ் எப்படி டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சட்டை டிச்சிங் வீடியோஸ் 4 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் எப்படி டிச் பண்ணி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு, உள்ளே இருக்கிறது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராங் சைடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற ஸ்லீவை எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த ஸ்லீவை வந்து மடக்கி அடிக்கணும். கரெக்டாக 2 இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 இன்ச்சை உள் சைடு மடக்கி அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் மடக்கி அடிச்சாச்சு. அதே போல் 2வது ஸ்லீவ் எப்படி மடக்கி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி ராங் சைடை மேலே வச்சு மடக்கி அடிச்சோமோ அதே போல் இந்த பீஸ்லேயும் ராங் சைடு மேலே வச்சு மடக்கி அடிக்கணும். அப்படி நீங்கள் ரைட் சைடு ராங் சைடுன்னு மார்க் பண்ணலை, எதுன்னு தெரியல, கலைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றில் வந்து மார்க் பண்ணியிருப்போம், அதனால் கண்டுபிடிச்சிடுவீங்க. செகண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு சர்க்கா போட்டிருக்கும் பார்த்தீங்களா சின்னஸாக, இந்த சர்க்காவும் நம்ம அடுத்தது டிச் பண்ண போகிற ஸ்லீவோட சர்க்காவும் கிட்டக்க வரணும். நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த சர்க்காவும் இந்த சர்க்கா வராது. இந்த இடத்துல சர்க்கா இருக்குது, இதில் சர்க்கா வராது. ஸோ இந்த சர்க்காவும் இந்த சர்க்காவும் ஒன்றா கிட்ட இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஸ்லீவு கரெக்டாக, இது ரைட் ஹேண்ட் ஸ்லீவ், இது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவு அப்படின்றது கரெக்டாக வரும். ஸோ ரெண்டும் ஒன்றா இருக்கா கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இந்த 2 இன்ச்சை மடக்கி அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவும் மடக்கி அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவை எடுத்து வச்சுட்டு இப்போது மடக்கி அடித்த பக்கத்தை உள் சைடு வச்சுட்டு ரைட் சைடு, அதாவது வெளிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு விட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் 3/4 இன்ச்சு விட்டுருப்போம். இதில் வந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்காகவும் 1/4 இன்ச்சு ஓவர்லாக் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால இதை மடக்கி அடிக்கிறதுக்காகவும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சுன்றதை விட 1/4 இன்ச்சை விட கம்மியாக மேல் சைடு மடக்கி அடிக்கணும். இது பார்த்திங்கன்னா கையோட அதாவது ஆர்ம்ஸ் ரவுண்டு பக்கம் வரக்கூடிய அளவுக்கு வந்து உள் சைடு மடக்கி அடிச்சிருக்கோம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக மேல் சைடு மடக்கி அடிச்சுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவில் மேல் சைடு மடக்கி அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லீவ்லையும் மேல் சைடு மடக்கி அடிச்சிடலாம். அதாவது 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக.
இப்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ்லேயும் மேல் சைடு மடக்கி அடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சர்க்கா, அதுக்கு நேரில் ஒரு மார்க்கிஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லீவை அதாவது ஷர்ட்டில் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் அட்டாச் பண்ணணும் இந்த ஸ்லீவை. இப்போது இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். இது போல் மடக்கி எடுத்துட்டு இப்போது அந்த ஷர்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ண சட்டையை எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளி சைடு, அதாவது நல்ல பக்கம். இது வந்து அடி சைடு போகிற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்லீவ் தான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அது எப்படி அட்டாச் பண்ணணும்னா, இந்த ஷோலர் 2 ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 ஷோலரையும் இதில் பார்க்கணும். ஷோலரில் ஏதாவது இந்த மாதிரி லைட்டாக தள்ளன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அந்த லைட்டாக அந்த கால்வாசி தள்ளன மாதிரி இருக்கிறத ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இது போல் லைட்டாக தள்ளிட்டு இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோலர் அதாவது ஷோலரோட 2 பக்கமும் ஒன்றா வர மாதிரி பிடிச்சி சென்டரில் ஒரு நாட்ச் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட்ச் போட்டாச்சு. இதுதான் ஷோலரோட சென்ட்ரு. இந்த ஷோலரோட சென்டரும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டரும் இது போல் ஒன்றா உட்காரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் முன் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும் இந்த முன் சைடு நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஸ்லீவோட மேல் சைடு, அதாவது நல்ல பக்கம். ராங் சைடு வந்து அடியில் இருக்குது. அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட முன் சைடு, இது இந்த ஸ்லீவோட முன் சைடும் ஃப்ரண்ட் தட்டோட முன் சைடும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் தட்டோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். இது போல் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் மார்க்கிங்கும் இந்த சென்டர் மார்க்கிங் ஒன்றா வச்சுட்டு நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஹார்ம் ஹோலு, இதை இதே போல் வச்சுட்டு போய் பார்க்கணும். ஸ்லீவு லென்த்தாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஆர்ம் ஹோலை குடையணும். அதாவது ஃப்ரண்ட் தட்டில் அக்கலுக்காக வளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை குடையணும். நீங்கள் முன்னாடியே கட் பண்ணும்போதே, அதாவது கட்டிங்லேயே எக்ஸ்ட்ரா வளைச்சிட்டு ஸ்லீவ் இப்படி கொட்டையாக போயிட்டு இந்த ஃப்ரண்ட் தட்டு நீட்டாக போயிடுச்சுன்னா நம்மளால் ஸ்லீவை நீட்டிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வெட்டுற மாதிரி வெட்டினோம்னா இது போல் வச்சு பார்த்தா ஸ்லீவ் நீட்டாக இருக்குது, ஃப்ரண்ட் தட்டு வந்து கொட்டையாக இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் தட்டு அந்த வளைவு கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லீவை குடையணும். எவ்வளோ குடையிறன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு குறைஞ்சி பார்ப்போம். இது போல் வச்சு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இது போல், ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த 3/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டர்லேருந்து வச்சு பார்க்கணும். இப்போ இந்த சென்டரும் ஒன்றா வச்சுட்டு இது போல் வச்சுட்டு போய் பார்க்கணும். இது ஓரமே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து இன்னும் எட்டலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, முன்ன 3/4 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி இப்போ வெட்டிக்கணும். இது போல் வச்சு பிடிச்சி வெட்டிக்கணும். ஸோ
ஆல்ரெடி ஒரு 3/4 இன்ச்சு, இப்போ ஒரு 1/2 இன்ச்சு, டோட்டலாக 1.25 இன்ச்சு வெட்டியிருக்கோம். ஸோ அதே போல் பேக் சைடும் 1.25 இன்ச்சு வச்சு வெட்டணும். ஸோ இப்போ திரும்பவும் வச்சு பார்ப்போம், கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் எக்ஸாக்டாக ஒன்றா உக்காந்துக்குச்சு. இந்த சர்க்காவும் இந்த ஃப்ரண்ட் தட்டோட பீஸும் ஸ்லீவோட பீஸும் எக்ஸாக்டாக ஒன்றா உக்காந்துக்குச்சு. ஸோ இந்த டைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கரெக்டாக எக்ஸாக்டாக சேர்த்துனீங்கன்னா எந்த பக்கமும் தப்பு நடக்காது. பட் நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து கட்டிங்லேயே கரெக்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணி வெட்டிட்டு ஸ்லீவை விட இந்த பீஸ் வந்து பொட்டையாக போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதாவது நீட்டாக போயிடுச்சுன்னா உங்களால் ஸ்லீவை எக்ஸ்டென்ஷன் பண்ணவே முடியாது. அப்புறம் சட்டை ஒன்று சட்டையோட பாடி லூஸை குறைக்க வேண்டியது வரும். பாடி லூஸை குறைச்சிங்கன்னா டைட்டாக போயிடுச்சுன்னா அப்புறம் சட்டையே வேஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ 1.25 வெட்டி, அதாவது 1.25 மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி பேக் சைட்லேயும் குறையணும். இப்போது 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது அதை வச்சு குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 1.25 இன்ச்சு வச்சு குறைஞ்சாச்சு. அதே போல் இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சு குறைஞ்சிடலாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ 1.25 இன்ச்சு வச்சு குறைஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சு குறைஞ்சாச்சு. இப்போது இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு வச்சு குறைஞ்சிடலாம். ஒன்றே கால் இன்ச் வச்சு குறைஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வச்சாச்சு. ரெண்டு எக்ஸாக்டாக ஒன்றா உக்காருது. இப்போ என்ன பண்ணணும்னா கீழேருந்து டிச் பண்ணின்னு வரலாம். எக்ஸாக்டாக இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம மடக்கி தையல் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தையல் அதாவது வெளியே ஒரு புள்ளி வெளியே இருக்க மாதிரியும் இந்த பீஸ் ஒரு புள்ளி உள்ளே இருக்க மாதிரியும் வச்சுட்டு கரெக்டாக இந்த குதிரை எடை தான் வரணும். அதை விட ஒரு குதிரை எடையை விட கால் இன்ச்சை விட அதிகமாக போயிடுச்சுன்னா நாம் மேல் தையல் போடும்போது எக்கச்சக்கமாக சுருக்கமாக வரும். அதிகப்படியான நபர்கள் வந்து சட்டை தைக்கும்போது கை சுருக்கம் வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு குதிரை எடை, அதாவது ஃப்ரண்ட் தட்டில் வந்து குதிரை எடை தான் பிடிச்சிட்டு வரணும். இப்போ குதிரை எடை பிடிச்சாச்சு. அதே போல் இந்த ஃப்ரண்ட் தட்டு வந்து அடியில் இருக்கிற ஸ்லீவோட மடக்கினதை விட வெளியே போயிடக்கூடாது. கரெக்டாக உள் சைடையே வச்சு குதிரை எடை தான் பிடிச்சிட்டு வரணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் சர்க்காவும் இந்த சென்டர் சர்க்காவும் ஒன்றா உட்காந்துக்கும். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்லீவும் பேக் தட்டும் கடைசியில் முடியும் போது ஈவனாக முடியும். இது போல் டிச் பண்ணும்போது ஆம்கோல் வளைவை வந்து குறைஞ்சிங்கன்னா மட்டும்தான்
இது போல் 100% பக்காவாக வரும். நீங்கள் பயப்படாமல் டிச் பண்ணலாம். மேபி நீங்கள் வந்து எனக்கு தெரியுன்ற நோக்கத்தில் முன்கூட்டியே எக்ஸ்ட்ரா வெட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது மேலேயே இன்னொரு தையல் போடணும். இப்போது இது மேலே இன்னொரு தையல் போட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெளி சைடு திருப்பி பார்க்கணும். இது போல் திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். பேக் தட் சைடு, அதாவது ஸ்லீவ் ரைட் ஹேண்ட் சைடு பிடிச்சிட்டு இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த தையல், இது வந்து அதாவது சட்டையோட பேக் ஹேண்ட் சைடு மடங்கின மாதிரி இருக்கும். இந்த சைடு மடங்கின மாதிரி வச்சு கரெக்டாக குதிரை எடையை விட ஒரு புள்ளி சேர்த்து ஓரமே தையல் அடிச்சுட்டு வரணும். இது போல் பிடிச்சிட்டு இது போல் ஒரு தையல் போட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓவர்லாக்கும் இல்லாமல் உள்ளே வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் 100% பக்காவாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100% பக்காவாக வந்திருக்குங்களா. இப்போ திரும்பவும் திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஊசி இடையில ஒரு தையல் போட்டு வரணும். அதாவது இந்த பேக் தட்டு மேலேயே எட்ஜில் ஊசி இடையில ஒரு தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலும் இதில் தையலில் சுருக்கம் தெரியாது, அயன் பண்ணாமல் பார்த்தீங்கனாலும் சுருக்கம் தெரியாது. இப்படி தைச்சிங்கன்னா 100% பக்காவாக ஷர்ட் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வரும். ஸோ மறக்காமல் இதே போல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஸ்லீவையும் அதே போல் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராங் சைடு மேலே இருக்குது, நல்ல பக்கம் கீழே இருக்குது. ஷர்ட்டில் பேக் சைடு இது. இப்போ அதே போல் ஸ்லீவ் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்குது, நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவ் அடியில் வச்சு நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லீவோட பேக் ஹேண்ட் சைடும் ஷர்ட்டோட பேக் தட்டோட ஃபஸ்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு முன்ன எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல் அதே குதிரை அடியில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது திரும்பவும் அது மேலே இன்னொரு தையல் போட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே மேல் சைடு திருப்போம். இப்போது மேல் சைடு திருப்பிட்டு எப்பையும் இந்த பீஸ் நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து ஸ்லீவ் பக்கம் மடங்கக்கூடாது, ஸ்லீவுக்கு ஆப்போசிட் சைடு தான் மடங்கணும். இது போல் திருப்பிட்டு கரெக்டாக ஒரு குதிரை எடையை விட ஒரு புள்ளி தள்ளி தையல் போட்டு வரணும். குதிரை எடைன்ற மாதிரியே தையல் போட்டு வரணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேயில் போட்டாச்சு. திருப்பி பார்த்தா எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் ஸ்லீவு பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டெல்லாம் கரெக்டாக ஒன்றா உக்காந்துருக்கும். ஸோ இப்போ திரும்பவும் இந்த எட்ஜ் தையல் ஒன்று போட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ரெண்டும் அட்டாச் பண்ணியாச்சு. 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 சைடு எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அது பைப்பிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஓவர்லாக்காக இருந்தாலும் சரி அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.